ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நம் உடல் உறுப்புகள் அனைத்தையும் சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய முத்திரைகளாக நம்ம முதல் நிகழ்வாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நுரையீரல், லங்ஸ். வலது பக்க இடது பக்க லங்ஸ். ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை தீர்மானிப்பதே இந்த லங்ஸ் தான். லங்ஸ் அதுக்குள்ளே நிறைய காற்று முடிச்சுக்கள் இருக்கின்றன. அந்த காற்று முடிச்சுக்குள்ளே தேவையற்ற கார்பன் டை ஆக்சைடு அது உள்ளே அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம எந்த பயிற்சியும் பண்ணலை அப்படின்னா, இன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய முத்திரைகள் அதற்குள் இருக்கக்கூடிய அந்த அசுத்த காற்றெல்லாம் வெளியே எடுத்துகிறோம். வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராண காற்றை கொடுக்கும். நமக்கு லங்ஸ் நல்ல பிராண சக்தியை உள்வாங்கணும், அசுத்த காற்றை வெளியேற்றணும். இது நல்ல சிறப்பாக இயங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா என்டையர் பாடியே நன்றாக இருக்கும். இந்த லங்ஸினுடைய கெப்பாசிட்டி குறையும் பொழுது தான் மூச்சு திணறல், ஆஸ்துமா, மூக்கடைப்பு, ஒற்றை தலைவலி, கபம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஜீரண மண்டலம் ஒழுங்காக இயங்காத நிலை, இது எல்லாத்துக்கும் காரணம் நுரையீரலுடைய இயக்கம். அப்போ இதை நம்ம நன்றாக ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய முத்திரைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமது வாழ்க்கை வளமாக இருக்கும். ஸோ நீங்கள் நம்பிக்கையோடு இன்றைக்கு நாம் கணேச முத்திரை, பிரம்மா முத்திரை அப்படின்னு 2 முத்திரை பார்க்க போகிறோம். இந்த 2 முத்திரையுமே இதய வாழ்வுகளுக்கும் நல்ல சக்தி கொடுக்கும். நுரையீரல் லங்ஸுக்கு, வலது பக்கம் இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றலை கொடுக்கக்கூடியது. இது அழகாக 2 நிமிடம் காலை மாலை 2 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீட்டில் உள்ளவர்கள், வயதானவர்கள் மதியமும் சாப்பிட்ற முந்தி பயிற்சி பண்ணுங்கள். மிகச் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை மூச்சு உள்ளே எடுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அப்டாமன் உள்ளே போய்க்கிடணும். இப்போ நம்ம முதல் முத்திரையாக கணேச முத்திரை பார்க்க போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இடது கை கீழே, வலது கை மேலே, இந்த 4 விரல் இப்படி கோத்துக்கோங்க. இடது கை கீழே வச்சுக்கோங்க, வலது கை 4 விரல் இப்படி கோத்துக்கோங்க. 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. 5 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். உங்கள் உணர்வுனால வலது பக்க இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். நுரையீரலுடைய இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ கை அப்படி மாற்றிக்கோங்க. இடது கை கீழே, வலது கை மேலே வச்சு கை இப்படி மாற்றிக்கோங்க. 2 பக்கம் இழுத்து விட்டுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். வலது பக்கம் இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிரம்மா முத்திரை பண்ண போகிறோம். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. கை முன்னாடி வச்சுக்கோங்க. கை முதல்ல ஆதி முத்திரை வச்சுக்கோங்க. கை எப்படி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். வலது பக்க இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி இந்த முத்திரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள். நுரையீரலுக்குள் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த இந்த 2 முத்திரைகள் நுரையீரலுக்கு நல்ல சக்தியை கொடுக்கக்கூடியது. உங்களுக்கு எல்லாமே தெரியும், இந்த கொரோனா காலத்தை தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம். அந்த கொரோனா காலத்தில் நிறைய நபர்கள் லங்ஸ் ப்ராப்ளத்தினால தான் அஃபெக்ட் ஆனாங்க. நாம் இந்த பயிற்சிகளெல்லாம் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும்
நல்ல காற்றை உள்வாங்கும், அசுத்த காற்று வெளியேகும். லங்ஸ் நன்றாக இயங்கினால் எந்த ஒரு நோய் தொற்று கிருமியும் நம்மை தாக்காமல் வாழக்கூடிய நிலை கிடைக்கும். படிக்கக்கூடிய பள்ளி மாணவ செல்வங்கள், உங்கள் இல்லத்தில் உள்ள மாணவர்களுக்கு இந்த பயிற்சியை டெய்லி ஒரு 2 நிமிடம் காலையில் எம்டி ஸ்டமக்கில் பண்ண வைங்க. அவங்க ஸ்கூல் போயிட்டு வந்தாங்கனாலும் தொற்று கிருமிகள் தாக்காமல் சிறப்பாக வாழ முடியும். நுரையீரல் இயக்கம் நன்றாக இருந்தால் சுறுசுறுப்பாக இருப்பாங்க, நல்ல திறமையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவ்வளவு அற்புத ஆற்றலை கொடுக்கக்கூடியது இந்த முத்திரைகள். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.